வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகத்தாங்க போய்கொண்டிருந்தது. ஆனா இந்த ஒரு நேரத்துல சமீபத்தில் உங்களுக்கு உடல் நலத்துல சின்ன சின்ன கவலைகள் வந்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு பக்கம் மன அழுத்தங்கள், மற்றொரு பக்கம் வேலை பளு என்று நீங்கள் எந்த பக்கம் கால் வைத்தாலும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய உடல்நிலையை அதிகமா பாதித்திருக்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் ஆயிரம் குழப்பங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகியிருக்கும். சோர்வு, தூக்கம் இல்லாமல் இருப்பது, சிறிய அளவுக்கு உடல்ல பிரச்சனைகள், இவை அனைத்துமே உங்களுடைய கவலையை இன்னும் அதிகரித்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. நல்லா தாங்க நீங்களாட்டுக்க உங்க வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இந்த கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில மட்டும் எப்பொழுதுமே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஏதாவது ஒரு சளியோ இருமலோ பிடித்து விட்டது என்றால் அது உடனடியாக உங்களை விடாம சித்திரவடப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். அதனாலேயே உங்களுக்குள்ள ஆயிரம் கவலைகள், ஆயிரம் எண்ணங்கள், தேவையில்லாத குழப்பங்கள்ல நீங்கள் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டேதாங்க இருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இன்னும் சில நேரங்கள்ல சிறிய அறிகுறிகள் கூட உங்களுக்கு பெரியதாக தோன்ற ஆரம்பிக்கும். சின்ன சின்ன தப்புக்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அது உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையவே அதை அழித்து விடுவது போல தோன்ற ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளுக்கு கூட உங்களுடைய எண்ணங்களை நீங்க மாற்றிக்கொள்வீங்க. நான் நன்றாக இருக்கிறேனா என்ற ஒரு எண்ணங்கள் உங்களை இன்னமும் பதட்டப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு நிலைமை உங்களுக்கு உங்களுடைய உடலையும் கவனிக்க வேண்டிய ஒரு அவசியத்தையும் நினைவிட்டு கொண்டே தாங்க இருக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில பணத்தடைகளும் ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு தாமதமாகி கொண்டே இருக்கும். முற்றிலும் அது உங்களுக்கு தடைப்பட்டது போல நிச்சயமா தோன்றவும் ஆரம்பிக்கும். செலவுகள் உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டிருக்கும். அதே போல வருமானங்கள் குறைந்த அந்த ஒரு நிலைமை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் உங்களை சிக்கல்ல ஆழ்த்திருக்கும். நீங்கள் திட்டமிட்டிருந்த விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் பணமின்மையால் நிறுத்தப்பட்டிருக்கும். உங்களுடைய தொழில்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேலைக்கு நீங்க செல்லணும், வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்று எவ்வளவோ திட்டங்களை நீங்க போட்டு வைத்திருப்பீங்க. அந்த ஒரு வேலைகளை கூட நீங்க கேட்டும் வைத்திருப்பீங்க. ஆனா அதற்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு பண வசதியானது இல்லாமல் இருக்கும். பணம் நீங்க வைத்திருந்திருப்பீங்க. ஆனா அது உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவுகள் வந்த உடனே அந்த ஒரு பணத்தை நீங்க எடுத்து நீட்டியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு வந்த வாய்ப்புகளையும் நீங்க தவற விடுவதற்கான ஒரு நாட்களாகவும் இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு பணத்தை எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். பணம் இருந்தால் வாழ்க்கையில என் நிலையே மாறியிருக்கும் என்று நீங்களே இந்த ஒரு நேரத்துல நினைப்பீங்க. அந்த அளவுக்கு பணத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சிக்கல்களும் சின்ன சின்ன மாற்றங்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டுதாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்க கமாண்ட் வயலாக நிச்சயமா கூறியே ஆகணுங்க. அதே போல உறவுகளுக்குள்ளேயும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சில முக்கியமான உறவுகளில் இந்த ஒரு நேரத்துல குளிர்ச்சியானது உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பித்திருக்கும். அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு தீர ஆரம்பிக்கும். மனதிற்குள்ள சின்ன சின்ன கவலைகள் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். அந்த கவலைகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தீர்வது போல தீர்ந்தாலும் உங்களுடைய உறவினர்கள் மூலம் அந்த கவலைகள் மிக பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு நெருக்கமான சில மனிதர்களிடம் நீங்கள் கூறி வைத்த சில ரகசியங்கள் இந்த ஒரு நேரத்தில் வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ரகசியங்களை உங்க கூட இருந்து உங்களுக்கு எதிரியாக மாறிய சில நபர்கள் வெளியில் கொண்டு வந்து வைப்பாங்க. அது மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும். முன்பிருந்த அந்த நெருக்கங்கள் அனைத்தும் இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். பேசக்கூடிய விதங்களும் உங்கள் இருவருக்கும் இடையில மாறியிருக்கும். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு புரியாமல் நடந்தது போல இருந்தாலும் அது ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்தது என்பதை நீங்கள் போக போக உணர்ந்து கொள்வீங்க. ஆனா இது எல்லாமே உங்களுடைய மனதிற்குள்ள உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா அனுபவித்து கொண்டேதாங்க வைத்திருக்கும். நான் ஏதாவது தவறு செய்தேனா என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களை பாதித்து கொண்டிருக்கும். ஆனா அந்த தூரங்கள் உங்களுடைய மனதில் வெறுமையை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுத்திருக்கும். ஆனா நீங்க எந்த விதமான தவறும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் அந்த மனிதர்கள் ஏதோ ஒரு ஈகோவோ இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில யாராவது தேவையில்லாத செயல்களை சொல்லியிருப்பாங்க. அதனால உங்கள் மீது தேவையில்லாத ஒரு எண்ணங்களை வைத்து உங்களுக்கு எதிரியாக அவங்க மாறியிருப்பாங்க. இந்த மாதிரியான சில எண்ணங்களும் உங்களுக்குள்ள உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். இதுவும் ஒரு பக்கம் உருவாகி உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசி அன்பர்களை, வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் கிரகம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய வேலைகள், செய்யக்கூடிய தொழில்கள்
இனிமேல் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய புதிய தொழில்களாக எதுவாக இருந்தாலும் அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபம் என்பது கிடைக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் தீர்த்து விடுவீங்க. போதுமான அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறவும் செய்வீங்க. எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. இனிமேல் வாரத்திற்கு ஒரு முறை உங்களுடைய அதிபதியை புதன்கிழமை நாட்களில் புதன் பகவானிடம் நீங்கள் போய் சென்று ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்துவிட்டு பாருங்க. அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுப்பார். எனவே முடிந்த அளவுக்கு இதனையும் நீங்கள் செய்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. சமூக துறைகளில் சில பதற்றமான சூழல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நிலவக்கூடும். உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருங்க. சமூக சூழ்நிலைகளையாகவும் இல்லைனா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களிலும் நீங்கள் போய் ஈடுபடுகிறேன் என்பதை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்தி கடினமான உழைக்க வேண்டிய ஒரு அவசியமும் உங்களுக்குள்ள ஏற்பட வேண்டியது இருக்கும். எனவே முன்பு நீங்க எவ்வளவோ அசால்ட்டா இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரம் என்பது உங்களுக்கு படிப்பும் வரும். எனவே அந்த ஒரு படிப்பை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு பயனுள்ளதாக மாறிவிடும். பெற்றோர்களாகிய நீங்களாவது உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையை பார்த்து கொள்ளுங்கள். அதுவும் படிப்பு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அவர்களை பார்த்து கொள்வது என்பது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. குடும்ப சொத்துக்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான குடும்பத்திற்குள் சில கருத்து வேறுபாடுகளோ அல்லது பதற்றங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் போதுமான அளவுக்கு உங்களுக்கு குடும்ப சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கான ஒரு பங்கு நிச்சயமா உங்களை தேடி வந்துவிடும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் இந்த ஒரு நேரத்தில் கிடையாது. இருந்தாலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படத்தாங்க செய்யும். மாலையில் வியாபாரத்தில் ஒரு திருப்பு முனைக்கான நம்பிக்கை உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்று நடப்பது உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவும் தெரியாமல் இருந்தாலும் போக போக அதனுடைய பயன் என்ன என்பதை நீங்கள் எதிர்காலத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. குழந்தைகளின் வருங்காலம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்குன்னு மேம்பட ஆரம்பிக்கும். அவங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பது, எதிர்காலம் எப்படி உருவாக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் திட்டமிட ஆரம்பிப்பீங்க. சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைத்துவிடும். உங்களுடைய உடல் அசதிகள் ஏற்பட்டு அனைத்தும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். வேலை பளுவை கொஞ்சமாக குறைத்து கொள்ளுங்கள். உடனே உடல்நிலை சரியாகிவிட்டது என்று உடனடியாக நீங்கள் வேலைப்பளவு அதிகரித்தீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறிவிடும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இதிலும் நீங்கள் விவேகத்துடன் செயல்படலாம். விவேகத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் நீங்கள் எளிதாக கற்றுக்கொள்ளவும் முடியும். புதிதாக சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள சில அனுபவங்களும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. புதுமையான செயல்களில் ஆர்வத்துடன் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீண்ட நாள் கனவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசதிகள், உடல் வலிகள், உடல் சோர்வுகள் அனைத்தும் நீங்கிவிடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கனவுகள் இந்த ஒரு நேரத்தில் நினைவாக மாறிவிடும். இதனால எந்த விதமான பிரச்சனைகளும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போவது கிடையாது. எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை தொடங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நிறைய பாடங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். தெரியாமல் இருந்தாலும் போக போக அதனுடைய பயன் என்ன என்பதை நீங்கள் எதிர்காலத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. குழந்தைகளின் வருங்காலம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்குன்னு மேம்பட ஆரம்பிக்கும். அவங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பது, எதிர்காலம் எப்படி உருவாக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் திட்டமிட ஆரம்பிப்பீங்க. சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைத்துவிடும். உங்களுடைய உடல் அசதிகள் ஏற்பட்டு அனைத்தும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். வேலை பளுவை கொஞ்சமாக குறைத்து கொள்ளுங்கள். உடனே உடல்நிலை சரியாகிவிட்டது என்று உடனடியாக நீங்கள் வேலைப்பளவு அதிகரித்தீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறிவிடும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இதிலும் நீங்கள் விவேகத்துடன் செயல்படலாம். விவேகத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் நீங்கள் எளிதாக கற்றுக்கொள்ளவும் முடியும். புதிதாக சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள சில அனுபவங்களும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. புதுமையான செயல்களில் ஆர்வத்துடன் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீண்ட நாள் கனவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும்.